தாவிகா ஜெயிச்சு விஜய் சிஎம் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே எல்லாருமே திரையுலகத்தை சேர்ந்த அடியோடு எல்லாருமே வந்து அவருக்கு விஷ் பண்ணினாங்க. வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆட்சி சிறக்க, நல்லாட்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து 2-3 வருடங்களுக்கு முன்னாடி ஹீரோவானவங்க முதற்கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. ஆனாலும் அப்போ போன ஒரு வைரலான விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் ரஜினி சார் இன்னும் விஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போச்சு. அதுக்கப்புறமேலும் 1 or 2 days கழிச்சு அவர் வந்து விஷ் பண்ணினார். ஏன்னா கமல் சார் வந்து அட் ஃபர்ஸ்ட் எல்லாத்த விட ஃபர்ஸ்டாகவே விஷ் பண்ணிட்டாரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் சாரை அவர் மீட் பண்ண போனது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கான்ட்ரவர்சி அப்படிங்கிறது போச்சு. ஏன்னா ரஜினி சாரை முதன்மையாக வச்சு வந்து ஆட்சி அப்படிங்கிறது நடத்தப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது தொடர்பாக தான் ஸ்டாலின் சாரை மீட் பண்ணியிருக்காங்க. அந்த சந்திப்புக்கு அதுதான் காரணம். ஏன்னா ரகசியமாக போய் பார்த்துட்டு வந்த மாதிரி சொல்லப்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட மனைவியான லதா ரஜினிகாந்த் வந்து கரூர் சம்பவத்துக்கு வந்து விமர்சனம் தெரிவிச்சு. மோஸ்ட்லி நிறைய விஷயங்களில் வந்து அவங்க வந்து எந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டாங்க. இது வரைக்கும் நிறைய கான்ட்ரவர்சிஸ் பெரிய பெரிய விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் அது வரைக்கும் எதுக்குமே அவங்க பதில் அப்படிங்கிறது கொடுத்தது கிடையாது. தன்னுடைய கருத்தையோ விமர்சனத்தையோ ஷேர் பண்ணது கிடையாது. ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச கரூர் சம்பவத்தில் அவங்க வந்து இந்த மாதிரி உங்களை பார்க்க வந்து உங்களுடைய முட்டாள்தனத்தினால உங்களுடைய பதவி பேராசை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்னால இன்னைக்கு 40 உயிர்கள் வந்து அநியாயமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு இதாக இருந்தது. ஏன்னா ரஜினி சாருக்குன்னு ஒரு பர்டிகுலரான ஃபேன் பேஸ் இருக்குது, இந்த பக்கம் விஜய் சாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலரான ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு கட்டத்தில் இந்த 2 படமும், அதாவது இவங்க இந்த 2 உச்சபட்ச நடிகரோட படங்களும் வரும்போது கூட ஃபேன்ஸ் 2 பேருமே கிளாஷ் ஆகிட்பாங்க. ஆனாலும் இந்த கரூர் சம்பவத்தில் ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே ஒட்டுக்கா சேர்த்து விஜய் சார் பின்னாடி நின்னாங்க. ஏன்னா இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது. ஒரு மனுஷனை ஏன் 40 உயிர்களுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி பேராசா முட்டாள்தனமான ஒரு வியூகம் வகுக்க தெரியாத சின்ன குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இத்தனை பேரை வந்து அவங்களுக்கு சூட்டுறீங்க? அவங்க இந்த விஷயத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மேம் சொன்ன மாதிரி அவங்க அரசியலுக்கு குழந்தை தான் இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நீங்கள் சரியான வழியை காட்டியிருக்கணும். நீங்கள் பண்ணினது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தப்ப தமிழிசை சவுந்தரராஜன் மேமாக இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணாங்க. தயவு செய்து இந்த விஷயத்தை வந்து அரசியலுக்குள்ளே அரசியலாக பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியார் முதற்கொண்டு சொன்னாங்க. இந்த விஷயத்துக்கு விஜய் சார் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிற்போக்குத்தனமான விஷயம். இது வந்து ஒரு முட்டாள்தனம். அவர் ஒரு சிங்கிள் பர்சனை வந்து டேக் பண்ணி 40 பேரோட உயிருக்கு இவர் தான் காரணம் அப்படிங்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயம். இதில் அரசுமே சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஒரு உச்சபட்ச நடிகர் இன்னைக்கு வரப்போறாரு, அவருடைய பொலிட்டிக்கல் ஜேர்னி பிரச்சாரம் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி நீங்கள் வந்து ஒரு வழி இல்லாத ஒரு சந்த பிரச்சாரத்துக்கு நீங்கள் அலாட் பண்ணி பெர்மிஷன் கொடுத்தீங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கேள்வி. இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரித்து அது அப்புறம் சிபிஐ கைக்கு மாறி நிறைய இஷ்யூஸ் வந்து இதில் போயிட்டு இருந்தாலுமே மோஸ்ட்லி வந்து விஜய் சாரை விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புஷி ஆனந்த், ஆதரவு அர்ஜுனா அப்படி எல்லாருமே ஓடி தலைமறைவாயிட்டாங்க. விஜய் சார் வந்து அப்போ அவசரமாக வந்து கோர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு, தலைவர் ஆகிட்டாரு, எங்கே காணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விமர்சனங்கள் வந்து அப்போ வரப்பட்டுச்சு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் முதற்கொண்டு இதுக்கு விமர்சனம் தான் தெரிவிச்சிருந்தாரு. இந்த விஷயத்தை பற்றி இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேல ஸ்டாலின் சாரை வந்து ரஜினி சார் மீட் பண்ணது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போச்சு. அதுக்கு அவரே வந்து பதில் சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு வந்து முதல்வரான விஜய் தம்பிக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நல்லா தான் ஆட்சி செய்யணும், மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமேல அதை தொடர்ந்து வந்து கரூர் சம்பவத்துக்கு வந்து விமர்சனமும் தெரிவிச்சாருந்தேன். ஏன்னா 40 உயிர்கள் வந்து போயிருக்கு. ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த விலை சரியானதாக இருக்குமா, ஈடு செய்யுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தார். இன்றைக்கி அந்த விஷயங்கள் பலவேறு ரசிகர்களால் விமர்சனம் செய்யப்படுது. ஏன்னா இந்த அவர் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு நீங்கள் சரியான இடத்தை தேர்வு செஞ்சு அரசாங்கம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கணும். அதுக்கு உங்களால் அரசாங்கத்தை கேள்வி கேட்க முடியல. அன்னைக்கு இருந்த அரசு உங்களுடைய நண்பரோட அரசு தான், அதை கேள்வி கேட்க முடியல. இன்றைக்கி அதில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக இன்றைக்கி உதவி செய்ய முதல்வரே நேரில் வந்திருக்காரு. இதுக்கு உங்களால் எப்படி விமர்சனம் செய்ய முடியுது அப்படிங்கிற கேள்வியை இன்றைக்கி இருக்கிற ரசிகர்கள் வட்டாரமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சத்யராஜா இருக்கட்டும்,
இல்லை அவங்க மகளாக இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியிலேயே வந்து சிபி சத்யராஜ் ரொம்ப ஓப்பனாக வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தார். ஈவன் வந்து ஒயிட் ட்ரெஸ் காக்கி பேண்ட் போட்டு அந்த ட்ரெஸ் கோடை ஃபாலோ பண்ணி டிவிகேக்கு வந்து அவர் ரொம்ப ஓப்பனாக வந்து வாக்களிச்சார். சிபி சார், ஜெய் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஓப்பனாக டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த முடிவுக்காக மக்கள் அனுபவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய கருத்து அப்படிங்கிறது இருந்தது அவர் முதல்வரான இப்போது உங்களால் அந்த விஷயத்துக்கு எதுவுமே செய்ய முடியல. அவங்களுக்கு நஷ்டஈடாக நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இன்றைக்கி உதவி செய்கிற மனுஷனுக்கு உங்களால் எப்படி விமர்சனம் அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயத்தை செய்ய முடியுது? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 108 சீட்டு ஜெயிச்சிட்டாரு. ஆனாலும் பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல. அவர் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன நீங்கள் ஆதரிச்சிருந்தீங்களா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1,70,00,000 பேரை வந்து அவர் வாக்களித்து இன்றைக்கி தமிழக முதல்வர் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் அடுத்தடுத்து கொடுத்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. ஏன்னா இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு படம், இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் நவ் நீங்கள் படம் நடிச்சிட்டே இருக்கிறீங்க உங்கள் மகள்களுக்காக. அது மட்டும் இல்லாமல் அப்படி சொல்லி நிறைய மக்களை வந்து நம்ப வச்சு ஏமாத்துறீங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் மக்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணலை. ஆனாலும் உங்களுடைய அந்த ரொம்ப மோசமான அந்த உடல்நிலையில் கூட நீங்கள் படம் நடிக்கிறீங்க. ஆனால் மக்களுக்காக தன்னுடைய அந்த பீக் ஆஃப் த கெரியரை விட்டுட்டு இன்றைக்கி வந்து மக்களுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி இல்லைனாலும் சொல்லி அப்போ இருந்த ஆட்சி இன்னைக்கு சரி கட்டி இன்னைக்கு தாவேக்கா அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு வருது. தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அது இப்போதான் வந்து ஒரு பிறந்த குழந்தைய எழுந்து ஓட சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தட்டி மோதி வந்து எழுந்து வர அந்த இதை அவங்க செய்கிற அந்த உதவி, அவங்க செய்கிற அந்த விஷயங்களுக்கு நீங்கள் விமர்சனம் அப்படிங்கிற பேரில் ஒரு மோசமான ஒரு முட்டுக்கட்டை போடுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஒரு சரி அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ரசிகர்களே அவரை வந்து திருப்பி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து செஞ்சுருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகை ரோஜாவோட ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த சமயத்தில் வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா சந்திரபாபு நாயுடுக்காக சப்போர்ட் பண்ணி வந்து ஓட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்போ சொன்ன விஷயத்துக்கு ரோஜா மேம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணாங்க. அப்போ உங்கள் கூட நடித்த கோ ஆக்டர் தான் நான். எனக்கு சப்போர்ட் பண்ணி உங்களால் ஒரு வேர்ட் கொடுக்க முடியல. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த பர்சன் யார் என்னன்னே உங்களுக்கு தெரியாது. ஆனால் பிளைண்ட் ஃபோல்டாக சப்போர்ட் பண்ணுறீங்க, பண்ண சொல்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய பர்த்டே உங்களுக்காக ஏதாவது பாராட்டு விழா அப்படிங்கும்போது நாங்கள் கேள்வி கேட்காத வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்து அந்த உங்களுடைய அந்த விழாவை சிறப்பிச்சு கொடுத்துருக்கோம். ஆனால் உங்களுடைய கோ ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை ரோஜா மேமே வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு வந்து மினிஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆனால் அவங்களே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டு தான் இருக்குது.